அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு டின்னர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளான லன்ச் தாங்க, பட் செம்ம சூப்பரான லன்ச். சோறு வெடிச்சிட்டு மட்டன் எலும்பில் ஒரு சூப்பரான கிரேவி தான் வைக்க போகிறேன். மதியம் லன்ச்லாம் முடிச்சுட்டு ஷார்ட்ஸுமே அப்லோடு பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மட்டன் குழம்பு ரெசிபி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். அதுக்கு ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மட்டன் எலும்பை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம், கவுச்சி ஸ்மெல் போகிற வரைக்கும். இது மட்டன் எலும்பில் தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க. மட்டன் கறி, சிக்கன் கறி, பீஃப் கறி, இன்னர் பார்ட்ஸ் இருக்குல்ல, ஈரல், கல்லீரல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுரையீரல், போட்டி, ஆட்டுக்கால் பாயா அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மட்டன் எலும்புலாம் சேர்த்தாச்சு. நல்லா கவுச்சி ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பேஸ்ட்டு தீர்ந்து போச்சு. ஸோ நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பழமான தக்காளியை சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு கூடையும் சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கி வரும். இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரணுங்க. அது வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் அடுத்த பக்கமே ரைஸும் வச்சுட்டேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் கிரேவிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக, தக்காளி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் புளிப்பு இல்லாமல் நம்ம நான்வெஜ் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு அதிகமானால் கூட நம்ம நான்வெஜ் கிரேவிஸ்லாம் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எல்லாமே நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன். எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். ஸோ மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சாலே பார்த்திங்கன்னா கலரும் கம்மியாக தான் இருக்கும், கூடவே காரமும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே மசாலா வாசனை போன பின்னாடி ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து குக்கர் விசில் மூடி விட்டுடுங்க. ஒரு 8 விசில் வரட்டுங்க. அப்போ தான் அந்த எலும்போட எசன்ஸ், ஜூஸ் எல்லாமே இறங்கி குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய ரைஸுமே வெந்துருச்சு. ஸோ அதையும் வடித்து விட்டாச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வடித்த சோறு தாங்க சாப்பிடணும். குக்கர் சோறுலாம் பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் நம்மளுக்கு முடியல, டைம் இல்லை, அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் வச்சுக்கோங்க. மற்ற நேரத்துலலாம் நம்ம வடித்த சோறு சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் மூடி விட்டோமா. இப்போ நம்ம குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும். தேங்காய், ஒரு 5 முந்திரி, ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், இதையெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விசில்லாம் நல்லா அடங்கின பின்னாடி தான் ஓப்பன் பண்ணி போகிறோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து வரட்டும். அப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம பேஸ்ட்டு சேர்க்கணும். ஸோ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சிம்லேயே வச்சு நீங்கள் வேறு மூடி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை குக்கர் மூடியே போட்டு பாதி கேப் இருக்கிற மாதிரி மூடி விட்டுடுங்க. விசில்லாம் போடலைங்க, நான் பாதி கேப் இருக்க மாதிரி தான் மூடி விட்டேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கேஸு, கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நீட்டாக துடைச்சாச்சு. இந்த பக்கம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரமும் சேர்ந்துருக்கு. நான் வழக்கமாக பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தை இந்த மாதிரி சேர்த்து வைக்க மாட்டேன். பட் உங்களை காமிக்கணுன்றதுக்காக தான் சேர்த்து வச்சேன். நம்மள பல பேர் யோசிப்போம், நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம், நாங்கள் 3 பேர் தானே இருக்கோம், ஆனால் இப்படி பாத்திரம் சேர்ந்து கிடக்குதே, சிங்க்கு மொத்தமும் பாத்திரமாக தான் கிடக்குது, எப்படி தான் கழுவ போகிறோமோ அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிங்கில் 4 பாத்திரம் தான் இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது.
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வைக்கிற அந்த குட்டி குட்டி பிளேட்டு, வெஜிடபிள் கட் பண்ணி வைக்கிற அந்த பவுலு, மிக்ஸி ஜார், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சிங்க்லேயே எல்லா பாத்திரத்தோடையும் சேர்த்து போட்டுடுறோம். அப்புறம் நம்ம அதை வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லைங்க. நம்ம வெங்காயம் கட் பண்ணி ஒரு குட்டி பிளேட்டில் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை வெங்காயத்தை போட்டுட்டு அது வதங்குற கேப்லேயே பார்த்திங்கன்னா அந்த குட்டி பிளேட்டை வாஷ் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அந்த குட்டி பிளேட்டை தக்காளி போட்டுட்ட பின்னாடி அந்த பிளேட்டை கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். சோப்பு போட்டு வாஷ் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லைங்க. ரஃப்பாக அந்த பைப் தண்ணியில் நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டாலே போதும். உங்கள் கையால் 5 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் அந்த பைப் தண்ணிலேயே அது வாஷ் ஆகிடும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் அந்த பிளேட்டையே யூஸ் பண்ணியிருப்போம். கட் பண்ணியிருப்போம், கொண்டு வந்து குக்கர்லேயோ அந்த பாத்திரத்துலேயோ போட்டிருப்போம் வதக்கிறதுக்காக. ஒரு 5 நிமிஷம் தான் அதை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கணும்? பைப் தண்ணியில் போட்டாலே பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக வாஷ் ஆகிடும், க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார், இதை நம்ம தேங்காய் அரைக்கிறோம், வெங்காய தக்காளி அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம அரைச்ச உடனே அந்த பேஸ்ட்டை நம்ம கொட்டிடுறோம் வதக்கிறதுக்காக குழம்புல. ஸோ அதுக்கடுத்து அந்த மிக்ஸி ஜாரை நம்ம சிங்கில் போடாமல் அப்படியே பைப் தண்ணியில் சோப்புலாம் போடாமல் வாஷ் பண்ணி வச்சிட்டாலே போதுங்க. அது க்ளீனாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ரொம்ப நேரத்துக்கு சிங்கில் போட்டு அப்படியே வைக்கக்கூடாது. ஏன்னா கீழே இருக்க அந்த பிளாஸ்டிக் வந்து அரித்து சீக்கிரமாக வீணாக போயிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டக்குன்னு சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த குட்டி பிளேட் ஆகட்டும், பவுல் ஆகட்டும், மிக்ஸி ஜார் ஆகட்டும், அப்படியே சோப்புலாம் போடாமல் பைப் தண்ணிலேயே வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஏன்னா அதில் நம்ம ரொம்ப நேரம் போட்டு யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு 5 நிமிஷம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எதுக்கு நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும், அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆயிலில் வதக்கி நான் வெங்காயம் தக்காளி சட்னிக்காக அரைக்க போகிறேன், குழம்புல போகிறீங்க அப்படின்னும் போது மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ மிக்ஸி ஜார் கொஞ்சம் பிச்சு பிச்சுன்னு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பைப் தண்ணிலேயே நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தையெல்லாம் நீங்கள் அப்பப்போவே வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கில் சாப்பாட்டு பாத்திரம், குழம்பு பாத்திரம் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அது ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்தாச்சுங்க. அந்த குழம்பை நம்ம ஆன் பண்ணி வச்சோம்ல, விசில்லாம் வந்த உடனே குழம்பை ஆன் பண்ணி வச்சு பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் கொதித்த பின்னாடி அதில் மிளகுத்தூள், கொத்தமல்லி போட்டு ஒரே நிமிஷத்தில் ஆஃப் பண்ணியாச்சு. நாங்கள் சூப்பராக லஞ்சும் சாப்பிட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தாச்சு, வீடு வாசல்லாம் பெருக்கியாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ வெஜ்ஜு சூப் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம லஞ்சில் எந்த ஒரு காய்கறியுமே எடுக்கலை. ஸோ இப்போ நம்ம வெஜ்ஜு சூப் எடுத்தோம் அப்படின்னா வெஜிடபிளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள் சூப் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வெஜ்ஜு சூப்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஒரு 5 o'clock முடிச்சாச்சு. அடுத்து நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம வீட்டில் சப்பாத்தியான்னு நினைக்காதீங்க, கொஞ்சோண்டு மாவு தான் இருந்தது. பரவாயில்ல, எனக்கு 1-2 சப்பாத்தி வந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு அந்த கிரேவிக்கு சப்பாத்தி வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருக்கிற மாவில் ஒரு 2 சப்பாத்தி, ஒரு 4 தோசை சுட்டு 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. பாலும் காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு பாதாமும் ஊற போட்டாச்சு. நமக்கு எப்போ ஞாபகம் வருதோ, நம்ம எப்போ தோணுதோ அப்போவே ஊற வைக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் ஊற வைக்கணுங்க. இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஊற வைக்கலாம், தூங்க போகும்போது ஊற வைக்கலான்னா அப்போ நம்மளுக்கு ஞாபகம் வராது, நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ எனக்கு இப்போ தோணுச்சு, நான் ஊற வச்சுட்டு வந்து தான் சாப்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.